எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம FLV சேனல். நான் உங்க அஸ்வின் ஜெனிஸ்கர். இன்னைக்கு நம்ம ஃபேட் லாஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஃபேட் இருந்தாலே வந்து நம்ம எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே அவுட்ஃபிட் போட்டாலுமே வந்து அது ஒரு பெர்ஃபெக்ஷன் வராது. நமக்கே நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் குறையும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள் நீங்களும் பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சிம்பிளான கொஞ்சம் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனல் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபிட்னஸ், ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், சேலஞ்சஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா வந்து ரைஸ் இன்டேக். அதாவது ரைஸை வந்து நம்ம வந்து எடுக்கணுங்க. ரைஸ் எடுக்கக்கூடாதுன்னா சொல்ல மாட்டேன். ரைஸ் எடுக்கணும். அதாவது ஒரு லிமிட்டட் சோர்ஸ் எடுக்கணும். அதாவது நம்ம நிறைய ஒரு பிளேட் ஃபுல்லாக ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ கரண்ட்லி அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கு பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. சரி, எதுக்காகடா நீங்கள் வந்து கேட்பீங்க, முன்னாடி காலத்துலலாம் வந்து மக்கள் ஃபிட்டாக தான் இருந்தாங்க, அவங்க ஃபுல்லாகவே ரைஸ் தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாக வந்து நம்மளோட பாடி ஃபிசிக்கல் பவர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி தான் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபிசிக்கல் பவருக்கு வந்து அதிக அளவில் எனர்ஜி தேவைப்படுச்சு. ஸோ அந்த ரைஸில் வந்து ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ச்சில் வந்து அதிக அளவில் எனர்ஜி கிடைக்கும் அந்த ஸ்டார்ச்னால. ஸோ அதனால என்னன்னா வந்து அந்த காலத்தில் வந்து அந்த எனர்ஜியில் வந்து யூஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்து அவங்களோட பாடி ஃபிட்டாக இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி தேவையில்லை. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து அதிக அளவில் ரைஸ் எடுக்கிறோம், தேவைக்கை விட அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த ரைஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்போஹைட்ரேட்ஸில் நிறைய குளுக்கோஸ் தான் இருக்கும். ஸோ அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிரேக் ஆகி வந்து எனர்ஜியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, சப்போஸ் அந்த எனர்ஜி யூஸ் ஆகலை அப்படின்னா வந்து அது இன்னும் பிரேக் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக வரும். ஸோ அதுவே நம்ம பாடியில் வந்து ஃபேட்டை வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ரைஸ் லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. உங்களோட வயிறை ஃபில் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு கூட வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம், நல்ல குட் ஃபேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் அதர் சோர்ஸஸும் கிடச்சிரும். அண்ட் அட் த சேம் டைம் ரைஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியும் கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் டிப் என்ன அப்படின்னா வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் சிடர் வினிகர் பற்றி தெரியல அப்படின்னா வந்து இது ஒரு டைப் ஆஃப் வினிகருங்க. இது வந்து நம்ம வந்து ஃபுட்ஸில் வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஃபுட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அதுக்குலாம் யூஸ் பண்ணாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட பாடி வந்து எப்போவுமே கான்ஸ்டண்டாக ஒரு ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெளியே தெரியறது இல்லை, அவ்வளோதான். பட் வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் நீங்கள் கன்சியூம் பண்ணுறது மூலமாக உங்களோட மெட்டாபாலிசம் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். மெட்டாபாலிசம் லெவல் அப்படின்னா என்னன்னா வந்து இந்த மெட்டாபாலிசம் உங்கள் பாடியில் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டு என்னெல்லாம் கன்சியூம் பண்ணுறீங்களோ ஸோ அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கோ எல்லா நியூட்ரியன்ஸும் அந்தந்த பாடி பார்ட் எந்தெந்த இடங்களுக்கு தேவையோ ஸோ அந்தந்த இடங்களுக்கு கரெக்டாக போயிடும். ஸோ அதனால வந்து தேவையில்லாமல் நம்ம பாடியில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு ஃபேட்டோ இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்கள் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனாலே வந்து உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அதனாலே வந்து உங்களோட வெயிட் வந்து ஈஸியாக லாஸ் பண்ண முடியாது. அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் இன்டெப்த்தாக எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகருக்காகவே டெடிக்கேட்டடாக வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் டிப் என்ன அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் இதில் வந்து அதிக அளவில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அண்ட் ஃபைபர் இருக்குது. ஃபைபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், அதுவும் எஸ்பெஷலாக ஃபேட் லாஸ் ஜர்னியில். எதனால அப்படின்னா வந்து இந்த ஃபைபர் வந்து நம்மளோட வயிறு வந்து எப்பவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு அப்பிடைட், அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம அதிக அளவில் எக்ஸ்ட்ரா கேலரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ அதனாலே வந்து உங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஃப்ரூட்ஸில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ஃபேட் லாஸ் ஜர்னிக்காக மட்டும் இல்லைங்க, மற்றபடியும் நிறைய இம்யூன் பவருக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஜூஸஸ் தான் நிறைய பேர் குடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஜூஸ் எல்லாம் குடிக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ராவாகவே எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டுங்க. ஜூஸஸாக குடிக்கும்போது நம்ம வந்து லிக்விட் ஃபார்மில் போகும். ஸோ அதனால் பெரிய அளவில் யூஸ் இல்லை. இது என்னோட ஒரு சஜஷன். மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா வந்து நீங்கள் வந்து அஸ்வகந்தா இந்த மாதிரி மூலிகைகள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட டெஸ்டோஸ்டரான் லெவல் இந்த மாதிரி இதுலேயும் நிறையவே மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களோட ஃபேட் லாஸ் அந்த ஸ்டிமுலேஷனை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, தனியாக அது இதெல்லாம் வாங்கணும், இந்த மாதிரி மூலிகைகள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணலாம். இது மார்ஸ் பை ஜிஹெச்சி அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஒரு வெயிட் லாஸ் கிட்டுங்க. இந்த வெயிட் லாஸ் கிட்டில் என்னெல்லாம் வருது அப்படின்னா வந்து அதாவது வெயிட் லாஸ் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வருது. இந்த வெயிட் லாஸ் மேக்ஸ் ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து
நம்மளோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் மெட்டாபாலிசம் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதில் ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குது. அண்ட் ரெண்டாவது டீ ட்ரீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதாவது டீ ட்ரீயை பற்றி உங்களுக்கு தெரியும்னா வந்து நிறைய பேர் இப்போ டிவிலேயே நீங்கள் கமர்ஷியல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது டீ குடி, க்ரீன் டீ குடிங்க, அது குடிங்க, இது குடிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் உங்களோட மெட்டாபாலிசம் லெவலை வந்து பூஸ்ட் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் அதனால ஃபேட் லாஸும் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இதில் இருக்குது. அண்ட் மூணாவது என்ன இருக்குது அப்படின்னா வந்து எல் கார்னிடைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் கார்சியானா கேம்போகியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கோகுல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும் பயங்கரமாக. அப்போ நீங்கள் பயங்கர ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ ஃபிசிக்கலாக மற்ற எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண முடியாததால அதுவும் உங்களோட கேலரிஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களோட அந்த டாக்ஸிசிட்டி, அதாவது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் கண்டென்ட்ஸ், தேவையில்லாத அக்லி வேஸ்டஸ் எல்லாம் இருக்குங்களா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக எல்லாம் வாங்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கேப்சூல்ஸ் வருது. நீங்கள் 60 கேப்சூல்ஸ்னால் வந்து ஒன் டைம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து ஒரு 2 monthsக்குலாம் போயிடும். ஸோ நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது கூட ரெண்டாவது என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து அந்த கிட்டில் வந்து அஸ்வகந்தா கிடைக்குது. அஸ்வகந்தாவை பற்றி சொல்லவே வேண்டாம். அஸ்வகந்தா வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரூட்ங்க. இது வந்து ஆக்சுவலாக அஸ்வகந்தாங்கிற ரூட்டை தான் பவுடர் பண்ணி தருவாங்க. இந்த அஸ்வகந்தா நம்மளோட டெஸ்டோஸ்டெரானை பூஸ்ட் பண்ணோம் அப்படி இப்படின்றலாம் பழைய ஆன்சஸ்டர்ஸ் வந்து பழைய காலத்துலேருந்தே சொல்லிட்டு வராங்க. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து கேப்சூல் ஃபார்மில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு அஸ்வகந்தாவும் சேர்ந்து கிடைக்குது. அதுவும் 60 கேப்சூல்ஸ் வச்சு கிடைக்குது. அண்ட் மூணாவது இந்த கிட்டில் என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஒரு ஸ்லிமிங் ஆயில் கிடைக்குது. ஸ்லிமிங் ஆயில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்மளோட பாடியை வந்து டோன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். டோனிங் அப்படின்னா என்னென்னு தெரியல அப்படின்னா வந்து இப்போ வந்து சிலவங்களுக்கு வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறவாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கின் ரொம்பவே லூஸாக இருக்கும், அதாவது தொலைன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களோட ஸ்கின்னை வந்து டைட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்லிமிங் ஆயில்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களோட அந்த தொலைன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் டைட் ஆகும். ஸோ அதனாலே வந்து உங்களோட ஒரு 50% ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து டர்மரிக் ஆயில் இருக்குது, ஹெராய்ட் ஆயில் இருக்குது, ரோஸ்மேரி ஆயில் இருக்குது, அண்ட் இந்த ஆம்லா ஆயில் இருக்குது, டீ ட்ரீ ஆயில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இப்போ சொன்ன பார்த்தீங்களா இந்த ப்ராடக்ட்ஸ் இதில் எதுவுமே வந்து ஹார்ஷாக வந்து இங்கிலீஷ் மெடிசன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இது எதுவுமே இல்லை. எல்லாமே பக்கா நேச்சுரல் தான். ஸோ நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். இந்த 3 ப்ராடக்ட்டை வந்து தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 சம்திங் கிட்ட வந்துடும். பட் நீங்கள் வந்து இதை ஒரு கிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து 1299, அதாவது 1300 ருபீஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் 4th டிப் என்ன அப்படின்னா வந்து உங்களோட டெஸ்டோஸ்டெரானை பூஸ்ட் பண்ணணும். அதாவது டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னா என்னன்னா வந்து மேல் ஹார்மோனு. இந்த மேல் ஹார்மோன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து உங்களோட அந்த ஒரு மேன்லினஸ், மேஸ்குலினாக என்னென்ன விஷயங்கள் ஒரு மேனுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணும். லைக் உங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறது, உங்களோட மசில் டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து உங்களோட பியர்ட் க்ரோத், ஹேர் க்ரோத், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகிடுங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த டெஸ்டோஸ்டெரானை பூஸ்ட் பண்ணுறது என்னென்ன வழிகள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி டெஸ்டோஸ்டெரானுக்காகவே டெடிகேட்டடாக 2 வீடியோ பண்ணியிருக்கேன். ஒரு பழைய வீடியோவும் லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ 2 வீடியோஸோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 5th டிப் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்னா வந்து ஒரு 6 to 8 hours வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் பண்ணணும். குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி முக்கியம் கிடையாது. குவாலிட்டி அப்படின்னா என்னன்னா வந்து நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் சம் டேஸ் வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டியான ஸ்லீப்பிங் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த மொபைல் ஃபோன்ஸ் இல்லை வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் இதுல இருந்தெல்லாம் அவாய்ட் ஆகிடும். உங்களுக்கு ஸ்லீப்பிங்க்கும் இந்த ஃபேட் பேர்னிங்க்கும் இதுக்கு ரிலேட்டடான ஒரு ஐடியா, கரெக்டான ஒரு ப்ராப்பர் ஐடியா இல்லை அப்படின்னா வந்து இதுக்கும் ஆல்ரெடி நான் டெடிகேட்டடான ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இவ்வளோ தாங்க இன்னையோட வீடியோ. என்னோட டிப்ஸ் வந்து இந்த ஃபேட்டியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நானும் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் ப்ராப்பராக ஃபிட் ஆகுது அப்படி இப்படின்லாம் நிறைய பிரச்சனை. நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. சப்போஸ் ரொம்ப ஃபேட்டியாக தெரியுறோமோ, அப்படி தெரியுறோமோ, இப்படி இருக்கோமோ, அப்படி இருக்கோமோன்ட்டு நம்மளே ஓவராக திங்க் பண்ணி இருக்கிற கான்ஃபிடன்ஸும் போயிடும். ஸோ அந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த டிப்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இதே போல் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் இந்த வீடியோஸ் ரிலேட்டட் இல்லைனா வந்து ஷார்ட்ஸ், அதாவது ரீல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நன்றி, வணக்கம். மேலும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின்.